கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் 16:9. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 Chronicles 16:9. The eyes of the Lord are looking for hearts perfect toward him. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் நம்மை எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்யும் நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள், நல்ல கெட்ட நினைவுகள் யாவற்றையும் அவை நோக்கி பார்க்கிறது. எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, நாம் செய்யும் தீமையான காரியங்களுக்கு தகுந்த தண்டனை உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாய், பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், ஒழுக்கமாய், நேர்மையாய் எல்லா நேரமும் நாம் காணப்பட வேண்டும். நம் குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களாக, வீட்டிலும் வெளியிலும் பணிபுரியும் ஸ்தலத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆம், கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் செய்வதற்கேற்ற பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஆமன். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பிட்ட மாணவர்கள் விடுதியில் சோதனை செய்தபோது அவர்கள் போதை கஞ்சா பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டது தெரிய வந்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுடைய வாலிப பிள்ளைகள் விலகி ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமான காரியங்களை எங்களுடைய பிள்ளைகள் நடப்பிக்கட்டும். சாட்சியுள்ள வாழ்வை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யும். வீட்டிலும் வெளியிலும் படிக்கும் ஸ்தலத்திலும் எல்லாவற்றிலும் சாட்சியோடு காணப்பட கிருபை செய்யும். தீமையான காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பொல்லாங்குக்கும், வியாதிகளுக்கும், விக்கினங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி ரட்சியும். நீர் எங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்தி கொண்ட தயவிற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. அடிமைத்தனம் மாறியதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.